பாடங்களை எடுத்துக்கலாம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவோட கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென். நாம் வாழ்ந்து கொண்டு இருப்பது நம்மளால தேவனுடைய கிருபையில என்ன பண்ணுறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். முக்கியமா இங்க சொல்லப்பட்ட பகுதி விசேஷம் அந்த 21 நாட்கள் நான் பார்க்கக்கூடிய காரியங்கள் என்னன்னா, நான் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். நீங்களும் நானும் தேவனோடு என்ன பண்றோம், இணைக்கப்பட்டிருக்கிறேன். இணைக்கப்பட்டதால அந்த தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய நன்மையை பெற்று அனுபவிக்கும்படியான எண்ணத்தை நமக்குள்ளார என்ன பண்ணணும், நம்ம செல்ல வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆமென். ஏன்னா நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அப்படியே விடல, அந்த கொடியானது செடியில நிலைத்திருக்கும் போது, அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன்னா தேவனுடைய வார்த்தையில வாழ்ந்துட்டேன்னா நான் வாழ்ந்திருக்க முடியும். அல்லேலூயா. ஆனா விசேஷம் அங்க சொல்லும் போது செடிக்கு மவுசு கிடையாது, கொடிக்கு தான் மவுசு ஆயிடுது. ஆமென். ஏன்னா கனி எங்கதான் வருது, கொடிகள்ல வருது. அப்ப யோசிச்சு பாருங்க, நாம் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கும் போது அந்த இணைப்பின் மூலமாக நமக்கு ஆசீர்வாதம், நமக்கு நன்மைகள். ஆமென். அப்ப நம்ம கொடியா இருக்கிறோம், கொடியாலதான் அப்படின்னு இல்ல, செடியாலதான். அங்கதான் அவரை நிறுத்துறோம். அப்ப செடியால எனக்கு வாழ்வு. ஆமென். நான் கொடியா இருக்கிறேன். அந்த கொடி அந்த செடியில நிலைச்சிராம இருந்துச்சுன்னா அந்த கொடி என்ன பண்றோம், உலர்ந்து போயிடும். அப்ப நம்ம வாழ்க்கையில தேவனோடு இணைக்கப்படும் போதெல்லாம் தேவனோடு இணைக்கப்பட்ட அந்த இணைப்பின் மூலமாக எனக்கு ஒரு நன்மை என்ன பண்ணும், வந்துகிட்டே என்ன பண்ணும், இருக்கும். அப்படி நன்மை வரும்னு தான் கர்த்தர் சொல்றாரு. நான் சரியான தெய்வீக டைரக்ஷன் உன்னை என்ன பண்றேன், நடத்துறேன். சரியான வழி நடத்துக்குள்ளார என்ன பண்றேன், உன்னை நடத்த விரும்புகிறேன். ஒரு வேத பகுதியை வாசிக்கும். 48:17 சொல்லுது பாருங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய் கர்த்தர் நானே. ஆமென். அப்ப தேவனோடு இணைக்கப்பட்டதால தேவன் என்ன பண்றாரா, என்ன பிரயோஜனமானதை எனக்கு என்ன பண்றாராம், போதிக்கிறாராம். இப்படி சொல்லலாம் பாருங்க, நன்மையான காரியங்களை கர்த்தர் எனக்கு போதிக்கிறார். சரிங்களா. அடுத்தது போதித்து ஏன் நன்மையான காரியங்களை போதிக்கிறாரு, நன்மையான காரியங்களை போதிக்கும் போது நான் சரியான வழியில நடக்கக்கூடிய நிலைக்கு என்ன கொண்டு போகிறார். அடுத்து சொல்லுது பாருங்க, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானேங்கிறார். அப்படி கர்த்தர் சொல்றாரு, உன்னை பிரயோஜனமான காரியத்தை உனக்கு போதிக்கிறேன். அது மாத்திரமல்ல, நீ போதிக்கும் போது அந்த போதிக்கிற வார்த்தைக்கு கேட்டு அந்த வழியில நீ போயிட்டன்னா நான் தான் கர்த்தனும் வாழ்க்கையில நான் விளங்க பண்ணுவேன். எது பேருக்கு புரியுது இது? அப்ப கர்த்தரோட நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். இணைக்கப்பட்டிருக்கும் போது அவர் பாதையில எனக்கு பிரயோஜனமானதை எனக்கு போதிக்கிறாரு. அது போதிக்கும் போது அந்த பிரயோஜனமான காரியத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வழியில் நான் போகும்போது கர்த்தர் சொல்றாரு, நான் தான் கர்த்தருங்கிறத உன் வாழ்க்கையில விளங்க பண்ணுவேன். இன்னைக்கு கர்த்தர் நம்ம வாழ்க்கையில நன்மைகளை செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளணும்னு விரும்புகிறார். அப்ப இன்னைக்கு நாம அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாம் அவரோட இணைக்கப்பட்டிருக்கிறேன், இந்த வார்த்தையை நம்புறேன், அந்த வார்த்தைக்குள்ளார வாழுறேன்னு வரும்போதெல்லாம் நான் வாழ்க்கையில நிலைத்திருப்பேன், நீங்கள் வாழ்க்கையில நிலைத்திருப்பீங்க. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்ப நீங்களும் நானும் அதான், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ. ஆமென். அப்ப நான் அவர் வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருக்கும் போது, அந்த வார்த்தையில நிலைத்திருக்கும் போது எப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு வருமா சொல்லுதுல, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ. எதுவுமே நம்ம உனக்கு இல்லைன்னு சொல்லவே, எதுவோ எவ்ரிதிங் நீங்க என்ன கேட்டாலும் தரேன். இன்னும் சொல்றாரு இல்லையா, கேளுங்கள் அப்போது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அப்ப நிறைவை கொடுக்கிற தேவன் என்ன பண்றாரு, அதான் சொல்றாரு, நிறைவை கொடுக்கிற பிரயோஜனம் உள்ள காரியத்தை நான் போதிக்கிறேன், அது வழியில உன்னை நடத்துறேன். அது வழியில நடத்துறதால நான் தான் கர்த்தர். நீங்க அறிந்து கொண்டு வாழ்ந்தீங்கன்னா அநேகருக்கு கர்த்தர் தான் நடத்துறாருன்னு தெரியும், கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கிறான்னு தெரியும், நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. அதுக்காக ஆண்டவர் சொல்றாரு, என்னை என்று வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். ஏன் சொல்றாருன்னா, வேணாம்ப்பா நீ அப்படி இப்படிலாம் வாழ்ந்துட்ட, இன்னைக்கு நான் தான் கடவுள் வந்துட்டேன். அந்த கடவுள் சொல்கிற வார்த்தைக்குள்ளார வாழ ஆரம்பிச்சு அதுல நிலைச்சிருந்தனா மிகுந்த கனிகளை கொடுக்கும். சொல்லுங்க, மிகுந்த கனி.
மிகுந்த கனி, மிகுந்த கனி. அப்ப மிகுந்த கனி உண்டு. அப்ப நான் என்ன பண்றது? அவர் பிரயோஜனமான காரியத்தை போதிக்கும் போது இந்த வார்த்தைக்கு நான் கேட்கணும், அதை நம்பணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். அப்படி நான் வாழ்ந்துட்டேன்னா என் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணலாம்? நீங்க திரும்பவும் சொல்ற, நீங்கள் யோசிக்காத காரியத்தை எல்லாம் கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. ஆமென். நீங்க அது நம்ம பல்வேறு காரியங்களை யோசிக்கிறோம் இல்லையா? நல்லது, தப்பு கிடையாது. ஆனால் அதை விட மேலான காரியத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அப்ப நாம என்ன பண்ணணும்? என்ன போதிக்கிறார், என்ன சொல்றாருன்னு ரொம்ப கவனம் என்ன பண்ணணும்? கேட்கணும். அதை கேட்டுட்டு அப்படியே விடுறதுல கேட்டு அதை உள்வாங்கணும். உள்வாங்கி அதை வாழ்க்கையில என்ன பண்ணணும்? பயன்படுத்தி பார்க்கணும். அப்படி பயன்படுத்தி பார்த்தோம்னா மிகுந்த கனி நமக்குள்ளார என்ன பண்ணிருக்கும்? மிகுந்த ஆசீர்வாதம் வந்திருக்கும். ஆமென். அதனால இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், வீடு, நிலம், வாகனம், குடும்பம், பிள்ளையுடைய வாழ்வு, பிள்ளையுடைய உயர்வு, பிள்ளையுடைய படிப்புடைய காரியங்கள் எல்லாமே சாதாரண காரியங்கள். நாம் அதை தான் பெருசா யோசிக்கிறோம். ஏன்னா இந்த உலகத்தில் அப்படிதான் எல்லாம் பெருசா என்ன பண்றாங்க? யோசிக்கிறாங்க. நான் படிக்கிறது நல்லதான், நல்லது, உயர்வு எல்லாம் நல்லது. ஆனால் உயர்வை கொடுக்கிற தேவன், ஞானத்தை கொடுக்கிற தேவன், அறிவை கொடுக்கிற தேவன், எனக்கு நல்ல காரியம் சொல்லி கொடுக்கிற தேவனை நான் முண்டி வைக்கிறேன். அதன் மூலமாக வரக்கூடியதான் படிப்பு, அந்தஸ்து, மேன்மை எல்லாமே. அப்ப நீங்களும் நானும் அவர் பிரயோஜனமானதை போதிக்கும் போது அதை எனக்கு நான் எடுத்துக்கிறேன். எனக்கு என்ன பண்றேன்? எடுத்துக்கிறேன். அப்படி நான் எடுத்துக்கொள்ளும் போதெல்லாம் அந்த வார்த்தையின் வாழ்க்கையில வேலையை செய்யாம விடவே விடாது. சொல்லுங்க, பிரயோஜனமானதை கர்த்தர் எனக்கு போதிக்கிறார், நன்மையான காரியத்தை எனக்கு போதிக்கிறார், போதித்து அவர் வழியில என்னை நடத்துகிறார். நடத்தும் போது தேவன் தான் என்னை நடத்துகிறார் என்று அநேகர் ஆச்சரியப்படும்படியாய், அநேகர் நம்பும்படியாய், அநேகர் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாய் என்னை ஆசீர்வதித்து நடத்த தேவன் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப நீங்களும் நானும் பிரயோஜனமானதை போதிக்கிறாரு. செவி கொடுத்து என்ன பண்ணணும்? நம்ம இங்க இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே உங்க வாழ்க்கைக்கு நன்மையான வார்த்தைகளை என்ன பண்ணணும்? இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன சொல்றாரு அப்படின்னு கவனமா என்ன பண்ணணும்? கேட்கணும். அதுதான் உபாகம் 28:1 அப்படியே சொல்றாரு. அப்படி என்ன பண்றாரு? அங்க சொல்றாரு. என்ன வார்த்தை சொல்றாரு பாருங்க, படிங்க பார்ப்போம். 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய் கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையா செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். என்ன சொல்றாரு? நான் உனக்கு பிரயோஜனமானதை போதிக்கிறேன்ப்பா, அதை கொஞ்சம் கேளு, அது கொஞ்சம் செவியை சாயி, அதை பத்தி கவனமா இரு. அதை கவனமா இருந்தனா உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த நீங்க வசிக்கிற தெருவுல உங்களை மேன்மைப்படுத்துவன்னு சொல்லல, நீங்க வசிக்கிற ஊர்ல உங்களை மேன்மைப்படுத்துன்னு சொல்லல, நீங்க வசிக்கிற அந்த தாலுகாவில் உங்களை மேன்மைப்படுத்த சொல்லல, நீங்க வசிக்கிற இந்த மாவட்டத்துல இல்ல. எப்படி சொல்லுது? அப்ப கடவுளுடைய எண்ணங்கள் வித்தியாசம் என்ன பண்ணுது? இருக்குது. நான் நம்ம தெருவுல நம்ம ஸ்கூல்ல சொல்லுங்களேன், நான் என் ஸ்கூல்ல நான் தான் ஃபர்ஸ்ட். நம்ம சிவதாரணி நான் தான் ஃபர்ஸ்ட் நிறைய பிரைஸ் வாங்கிடுச்சு. நல்ல விஷயம், தப்பு கிடையாது. ஆனா அவருடைய எண்ணங்கள் பூமியில் உள்ள, அல்லேலூயா, எல்லாரை காட்டி, இந்த பூமியில எல்லாரை காட்டிலும் என்ன மேன்மைப்படுத்த விரும்புகிறார். ஏன் விரும்புறார் அப்படின்னா, நான் நம்ம ஊர்ல இருக்கிறோம். என்ன ஊருக்கு கேட்டா என்ன பண்றோம்? நம்ம சிதம்பரங்க, சாந்தி நகருங்க, மாரியப்பன் நகருங்க, சிவபுரிங்க அப்படி சொல்றோம் இல்லையா? ஆனா ஆண்டவருடைய ஊர் எது? பூமியும் அது நிறைவும். அப்ப மொத்த பூமியிலும் என்ன மேன்மை வைக்க விரும்புகிறார். நான் அவருடைய பிள்ளையா இருக்கும்போது அவருடைய வார்த்தைகளை கேட்கும் போது, அவருடைய பிரமாணங்களை ஏற்றுக்கொள்ளும் போது என்னை எப்படி கொண்டு வைக்கிறாருன்னா, இந்த ஊர்ல வைக்கிறது நல்லது, இந்த தெருவில் வைக்கிறது நல்லது. ஆனா அவர் எப்படி கொண்டு வைக்கிறாருன்னா பூமியில் உள்ள. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அது கொஞ்சம் யோசிக்க தோணுது. ஆனா நம்ம நல்லா பண்ணா கிளாஸ்ல என் பிள்ளை நல்லா வந்துட்டா போதும், ஸ்கூல்ல நல்லா வந்துட்டா போதும்னு யோசிக்கிறோம். குடும்ப சுத்தகாரங்களை மத்தியில என் பிள்ளை நல்லா இருந்துட்டா போதும். கரெக்ட் தான். ஆனா கர்த்தர் இருக்கிறதுல பெஸ்டா வைக்க விரும்புகிறார். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ளுது? நம்ம நிலைமை அப்படிதான் இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ கவனமா கேளு, அதை நம்பு, ஏன்னா உனக்கு பிரயோஜனமானதை உனக்கு கத்து கொடுக்குறேன். நீ பிரயோஜனமா இருக்கிறத கத்து கொடுக்கறதால நீ எந்த நிலைக்கு உயர்வு தெரியுமா? எந்த வழியில போவ தெரியுமா? பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக அதை ரிசீவ் பண்றது. ஆமென். உண்மையிலே நம்புங்க. அல்லேலூயா. இந்த பூமியில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் கர்த்தர் என்ன மேன்மையா வைப்பார். திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க, அதை மட்டும். என் தேவனாய் கர்த்தர், சொல்லுங்க, என் தேவனாய் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் என்னை மேன்மையா வைப்பார். திரும்ப சொல்லுமா? என் தேவனாய் கர்த்தர் பூமியில் உள்ள
சகல ஜாதிகளிலும் என்னை மேன்மையா வைப்பார், என் குடும்பத்தை மேன்மை வைப்பார், என் பிள்ளைகளை மேன்மை வைப்பார். ஆமென். அப்ப மேன்மையா வைக்கக்கூடிய வார்த்தை, அந்த வார்த்தை பிரயோஜனமா உங்களுக்கு இருக்குதுன்னா அதை டப்புக்கு என்ன பண்ணும், எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு என்ன கர்த்தர் எனக்காக என்ன பண்றாரு, பேசுகிறார், என்ன பேசுறாரு, நான் கண்டிப்பா கர்த்தர் என்ன மேன்மை என்ன பண்ணுவார், வைப்பார். ஆமென். அப்ப ஒரு புள்ள கூட கீழே போகவே முடியாது, கீழே போக முடியாது. கீழே போகுதுன்னா கவனமா கேட்கலன்னு அர்த்தம். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா என்ன பண்ணுங்க, காதை அப்படி குடைஞ்சிட்டு நல்லா கேட்குது காதுல. அல்லேலூயா. கேக்குறீங்களா? காதுல காது கேக்குதா? நல்ல சந்தோஷம். அப்போ கேட்கிற காதுல கேட்கிற வசனத்தை உள்ள கொண்டு வச்சுட்டீங்கன்னா அது என்ன பண்ணும், வேலைய எந்த அளவுக்கு வேலை செய்யும்னா, பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளை என்ன மேன்மையா என்ன பண்ணும். ஏன்னா நீ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ நடக்க வேண்டிய வழியில சரியா நடத்துகிற தேவன் நான் நடத்தும் போது இந்த உபாகம் படிப்பான் அடுத்து ஃபுல்லாவே, வலதுபுறம் இடதுபுறம் சாயாம அதையே கவனமா போயிட்டேன்னா அதை போய் என்ன பண்ணுவ, நீனு அடைஞ்சிருவேன், சீக்கிரம் அடைஞ்சிருவேன். அல்லேலூயா. பயந்துடாதீங்க, வயசாகி போச்சு, இவ்வளவு நாள் ஆச்சு அவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு இன்னும் வயசே ஆகல. யோபுக்கு 70 வயசுல தான் பிரச்சனையே வந்துச்சு. அதன் பிறகு ஒரு 140 வருஷம் என்ன பண்றான் மனுஷன் வாழ்ந்திருக்கான். ஆபிரகாம் 70 வயசுல ஆண்டவர் அழைச்சாரு, 100 வயசு தான் பிள்ளையே பிறகுது. அது பிறகு ஒரு புதிய வாழ்க்கையாளர் என்ன பண்றான், போறான். இப்ப நாம யாரும் 70 வயசு இல்ல, இப்ப நம்மள இளமையான ஆளு, சத்தத்தை காணும். ஆனா எப்படி ஆயிடுது, இப்ப நம்ம ஊர்ல சொல்லுது இல்ல, 40 வயசா இது வந்துடும், 45 வயசா அது வந்துடும், 50 வயசா இது வந்துடும். பாஸ்டர் இறந்துட்டாங்களே, இப்ப காபிரியல் பாஸ்டர் இறந்துட்டாருல, 73 வயசா. அப்புறம் பசங்க எல்லாரும் அப்படியா அப்படின்னு கேட்டாங்க, என்ன வயசு? 73. அப்படியே பரவாயில்ல அப்படின்னு என்ன அர்த்தம், 1000 வயசு தான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. 70 வயசு பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. ஆனா மோசே 120 வருஷம் என்ன பண்ணிருக்காரு, எத்தனை வருஷம் வந்திருக்காரு? இப்ப 120 வருஷம் வாழ்ந்திருந்தானா ஓகேன்னு சொல்லலாம். குமரி அனந்தன் இறந்தாரு, 92 93 வயசு அவருக்கு. அப்ப என்ன பண்றாங்க, பரவாயில்லங்க, ஒரு செஞ்சுரி அடிச்சு முடிச்சுட்டாரு அவரு. செஞ்சுரி என்ன பண்ணிட்டாரு, எப்படி கிரிக்கெட்ல 100 மதிப்பு 100 ஸ்கோர் எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றான், பேட்டை தூக்கிடுறான், ஹெல்மெட் அந்த தூக்கிட்டு அப்படியே வரான், அப்படியே ஊனேன்னா பெரிய விஷயம் அது, ஆமா தானே? ஆனா அந்த பெரிய விஷயத்தை ஆண்டவர் லேசா செய்யறன்றாரு. கவனமா கேளு, அதை நம்பு, அதை விசுவாசி, அதை வச்சுக்க, உன்னை மேல கொண்டு என்ன பண்றேன், 120 வருஷம் சொல்லுங்க, 120 வருஷம் வாழ்வேன். அல்லேலூயா. அப்ப என்ன நினைக்க, மைண்ட்ல என்ன வரக்கூடாது, இப்ப எனக்கு வயசாயிடுச்சுன்னு நினைக்கக்கூடாது. நினைக்கக்கூடாது, இப்ப எனக்கு வயசாயிடுச்சுன்னு எத்தனை பேர் அதை நினைக்காம இருக்கிறது. ஆனா நிறைய முறை என்னதான் வருது நமக்கு, வயசாகி போச்சு வயசாகி போச்சு வயசாகி போச்சு. வேற பிள்ளைய பார்த்துட்டாவே நம்ம முடிவு பண்ணிடுறோம் வயசாகி போச்சுன்னு, முடி கொஞ்சம் நிறைச்சிட்டாவும் முடிவு பண்ணிடுறோம் வயசாயிடுச்சுன்னு. ஆனா அதுல வயசு கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் வார்த்தை சொல்லும் போது நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதை நம்புறேன், கவனமா அதை கேட்கிறேன். அப்படி கேட்கும்போது என் வாழ்க்கையில மேன்மை வரும், உயர்வு வரும், நல்வாழ்வு வரும், நீடி ஆயுள் என்ன பண்ணும், நீடி ஆயுள்ல வாழ்வேன். ஆமென். அடுத்த வசனம் படிப்போம். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, நீ உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்துக்கு திரும்பவும் அங்கதான் வராரு, விஷயத்துக்கு என்ன வராரு, திரும்பவும் நீ தேவையில்லாத சத்தத்தை கேட்காத, என் சத்தத்தை கேளு. உலகம் சொல்லும் 40 வயசுனா இது, 50 வயசுனா இதுன்னு, 60 வயசுனா இதுன்னு சொல்லும். அந்த சத்தத்தை கேட்டு கிடக்காத. கேட்டேன்னா உனக்கு வயசான மாதிரியே தோணும். ஆனா என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க, செவி கொடுக்கும் போது இப்போ சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள்லாம் உன்மேல் வந்து எனக்கு பலிக்குமா. யாரு கேட்கிறோமோ சத்தத்தை யாரு ஏற்றுக்கொள்கிறோமோ அவங்களுக்கு வந்து பலிக்கும், ஏத்துக்காதவங்களுக்கு பலிக்காது. சில பேர் ஏங்க எனக்கு நடக்க மாட்டேன்னா அவங்க அந்த சத்தத்தை கேட்கல, பலிக்குன்னு நம்பல. ஆனா இங்க பைபிள் சொல்லுது, இப்போ சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நல்ல பிரயோஜனமான காரியத்தை கர்த்தர் எனக்கு போதிக்கிறார், இது எனக்கு பலிக்கும். ஆமென். என்னென்னலாம் பலிக்குன்னு சொல்லுது பாருங்க. நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், அப்புறம் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பேன், அப்புறம் என் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும், என் நிலத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும், என் மாடுகளின் பெருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும், என் ஆடுகள் மந்தைகளும் ஆகிய மிருக ஜீவனும். அப்ப கண்டிப்பா நான் சத்தத்தை கேட்கும் போது என் பிள்ளை சத்தத்தை கேட்கும், அது ஆசீர்வாதம் என்ன பண்ணும், இருக்கும். ஆமென். அப்ப நானும் கேட்கணும், என் பிள்ளை என்ன பண்ணும், கேட்கணும். பிரயோஜனமானதை நானும் கேட்கணும், என் பிள்ளையும் கேட்கணும். அப்பதான் அந்த பிள்ளைக்கு பிரயோஜனமானதா காரியம் புரிய ஆரம்பிக்கும். கேட்காம போச்சுன்னா புரியவே என்ன பண்ணாது,
ஆனா இன்னைக்கு திரும்பவும் சொல்றேன், கற்பத்தின் கனி, நிலத்தின் கனி, மாடுகளின் பெருக்கம், ஆடுகள் மந்தை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவரா இருப்பேன். கர்த்தர் என்ன பண்றாரு? ஒரு இடத்துல கூட ஒண்ணு மிஸ் பண்ண விடல ஆண்டவர். நீங்க மிஸ் பண்ண கூடாது. ஹல்லேலூயா. நீங்க மிஸ் பண்ணிட்டு ஐயோ போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. நான் எதையும் மிஸ் பண்ண மாட்டேன். ஏன்? நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். கற்பத்தின் கனி, நிலத்தின் கனி எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் எனக்கு என்ன பண்ணுது உண்டு உங்களுக்கு. ஆமென். அடுத்து சொல்றாரு, என் கூடையும் மாப்பிசைய பிசைகிற என் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்புறம் நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். எனக்கு விரோதமாய் எழும்பும் என் சத்துருக்களை கர்த்தர் எனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பாராமே. எல்லாத்தையும் பாக்குறாரு ஆண்டவர். ஆசீர்வாதம் மாத்திரம் கொடுக்கறதில்ல, இம்சை கொடுக்குற ஆளையும் அவர் பாக்குறாரு. ஹல்லேலூயா. அவன் இம்சையாவே இருக்கு பாருங்க, அதையும் பாத்துக்கிறேன்றாரு. அப்ப நாம என்ன பண்ணணும்? கவனமா சத்தத்தை கேட்கணும். அப்படி கேட்டுட்டோம்னா அவர் சொல்றாரு, உனக்கு விரோதமா எழும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள். எந்த பக்கம் ஓடுன்னு தெரியாம என்ன பண்ணுவோம்? ஓடி. ஆமென். அப்ப யோசிச்சு பாருங்க, ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறாரு, நமக்கு வரக்கூடிய நிந்தை மற்ற காரியத்தையும் மாத்தி அமைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நாம என்ன பண்ணோம்? சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது அது பத்தலன்னு இன்னும் வேற சொல்றா பாருங்க, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளை. என் தேவனாய் கர்த்தர் எனக்கு கொடுக்கும் தேசத்திலே என்ன, நான் எங்க இருந்தாலும் எனக்கு ஆசீர்வாதம் தான். எந்த வீட்டுல இருந்தாலும் என்ன ஆசீர்வாதம் தான். இப்போதைக்கு ஒரு வீட்டுல இருக்கிறேன், அது எனக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுது. ஆனா நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆளா என்ன பண்றேன் இருக்கிறேன். எனக்கு அருமையான வீட்டை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். நிறைவான ஆசீர்வாதத்துக்குள்ள கர்த்தர் என்ன பண்ணுவார்? என்னை நடத்துவார். அப்ப நிறைவான ஆசீர்வாதத்துக்குள்ளார் நான் செல்லுவேன்ங்கிற எண்ணம் எனக்கு இருக்கு. ஏன்னா அந்த சத்தத்தை நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அந்த சத்தத்தை கேட்கலன்னா நம்பிக்கை வராது. நான் சத்தத்தை கேட்டு என்ன பண்றேன்? அப்ப தினந்தோறும் வார்த்தை சத்தத்தை என்ன பண்ணும்? கேட்கணும். கேட்க 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 சத்தம் எனக்குள்ள என்னை உந்தி தள்ளும். நீ வாழ்ந்திருக்க முடியும், நீ ஜெயிச்சிருக்க முடியும், நீ முன்னேற முடியும், கண்டிப்பா உன் பிள்ளை வாழ்ந்திருக்கும், நீ என்ன வேலை செஞ்சாலும் ஆசீர்வாதம் என்ன பண்ணுவோம் உனக்கு நான் கொடுப்பேன். கர்த்தர் என்ன பண்றாங்க? வாக்கு கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது, நீ உன் தேவனை கர்த்தரின் கட்டளை கை கொண்டு அவர் வழி நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை பரிசுத்த ஜனமாக, கண்டிப்பா பரிசுத்தத்திலும் குறைவில்லாம கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நடத்துவார். ஆமென். அடுத்து, அப்போது கர்த்தர் நாம உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களாம் கண்டு, அவர் ஏற்கனவே பூமியில எல்லாரை காட்டிலும் சகல மேன்மை இருக்கிறதுல பூமி இருக்கிற எல்லாரும் பார்த்து என்ன பண்ணுவாங்க? பயப்படுவாங்க. ஆமென். என்ன பண்ணுவாங்க? பயப்படுவாங்க. ஆமென். அப்படிதான் பயப்படுறான் ஆண்டவர். ஈசாக்கு ஆசீர்வதிக்கும் போது அந்த அபிமெலேக்கு பயப்படுறான். என்ன பண்றான்? பயப்படுறான். ஏன்னா சாதாரணமா வந்தான், அசாதாரணமான காரியம் என்னத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? அவன் சாதாரணம் வந்தான், பஞ்சத்தின் மத்தியில் தான் இருக்கிறேன், நான் வாழ்றேன், ரைட்டுங்க. அவன் வாழ்றான். அவன் எப்படி வாழ்றான்? அவன் போய் துறவு பட்டுனா எப்படி தண்ணி வருது? கர்த்தருங்க காரியத்தை என்ன பண்றாரு? நீங்க அப்படிதான் உங்களை பார்த்து எல்லாரும் எப்படி பயப்படுவாங்கன்னா, இந்த உலகத்துல சம்பாதிச்சு முன்னேறி என்னென்னமோ ஒரு கணக்கெல்லாம் வச்சு பண்ணுவாங்கல்ல, அவங்க எல்லாம் வாழ முடியாத காரியத்தை கர்த்தர் உங்களை வாழ வச்சு காமிப்பாரு. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அவங்க ஆச்சரியப்படுவாங்க, எப்படி இது முடிஞ்சிச்சு அப்படி. அப்பதான் உங்களுக்கு தெரியும், அப்பா ஒரு பயம் கர்த்தர் பேர்ல என்ன பண்ணுவோம். ஹல்லேலூயா. உங்க பேர்ல ஒரு பயம். ஹல்லேலூயா. நீங்க போங்க, ஆட்டோமேட்டிக்கா ஒரு பணக்காரர் தான் நமக்குள்ளார ஒரு அச்சம் நமக்குள்ளார என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், மரியாதையும் வந்துடும். தெரியுமா? பயப்படாது சொல்லும் போது நடுங்கிறது இல்ல, அவங்க மேல ஒரு மரியாதை என்ன பண்றோம். அப்ப உங்களை யாருமே மரியாதையா கை வரைக்கும் யோசிக்கலன்னா கர்த்தர் சொல்ற நான் யோசிக்க வைக்கிறேன். ஹல்லேலூயா. பயப்படுவார்கள்னா உங்களை பார்த்து பயப்படுறதில்ல, எப்பா எப்படா வந்தாங்கிற எண்ணங்களை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இங்க அழகா சொல்றாரு, அப்போது கர்த்தரை நாம உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள், உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபு நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்திலே என் தேசத்துல மழை பெய்யும், நான் கையிட்டு செய்யும் வேலையில எல்லாம். நம்ம சகலங்களா வல்லவங்க மாதிரி பேசுறாரு பாருங்க, ஒரு வேலையே இல்லை. என்ன சொல்றாரு? நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம். அவ்வளவுதான். அந்த நீதிபதி 31 அந்த குணசார ஸ்திரீ பத்தி சொல்லுது இல்லையா? என்ன வேலை செஞ்சுட்டே இருப்பாங்களாம், நைட்டு பகல வேலை செய்யறாங்களாம், எல்லாத்திலும் என்ன பண்ண ஆசீர்வாத கர்த்தர் என்ன பண்றாரு? கொடுக்குறாரு. அப்ப ஆசீர்வாதம் வர வர என்ன பண்றாங்களாம்? வயலை விசாரிச்சு என்ன பண்றாங்களாம்? வயலை விசாரிச்சு
வாங்குறாங்களாம். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன பண்றாரு, கொடுக்கிறார். ஆமென். அப்ப ஏற்ற கால தேசத்தில் மழை பெய்கிறது மாத்திரமல்ல, நான் கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் எனக்கு தமது நல்ல பொக்கிஷாலைக வானத்தை அவ்வளவுதான் திறக்கிறாரு. வானத்தை என்ன பண்றாரு, திறக்கிறார். நீ அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காம இருப்பா. இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேற தேவரை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய் கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகள் நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல். அப்ப ஆண்டவர் நம்மளை சரியான விதத்துல பிரயோஜனமானதை போதிச்சு நடத்தும் போது அதுக்கு நான் செவி கொடுத்துட்டேன்னா கர்த்தருக்கு தான் கொண்டு நிறுத்துவேன். அல்லேலூயா. நீங்க குறைவை பார்க்க முடியாது. ஏன்னா எதுல குறைவு வரும்போது நான் கடனால குறைவு பார்க்க முடியும்னா கேட்கறதுல, கர்த்தருடைய வார்த்தை கேட்கறதுல குறைவு வந்துட்டுன்னா வாழ்க்கையில குறைவு வந்துடும். வேத வசனம் எனக்குள்ளார எவ்வளோ இருக்குதோ அவ்வளவுக்கு என் வாழ்வு எனக்கு இருக்கும். அப்ப என் வாழ்வு எதுல அடங்கி இருக்குது, வேத வசனத்தை அடங்கி இருக்குது. எனக்கு வாழ்வு வரும்னா நான் எதை தேடி போகணும், வேத வசனத்தை தேடி போகணும். வேத வசனம் எனக்குள்ளார எவ்வளவு இருக்குதோ இல்லையா. பிள்ளைங்கள் எல்லாம் எக்ஸாம் எழுதி முடிச்சுக்கிறாங்க இல்லையா. அப்ப தமிழ்ல இத்தனை லெசன், இங்கிலீஷ்ல இத்தனை லெசன் வந்திருக்கும். மொத்த தமிழ் புக்கையும் படிச்சிருந்தோம் அப்படின்னா கன்ஃபார்மா 100 தான். ஆமா தானே? ஏன்னா 100 மார்க் கண்டிப்பா எடுக்க முடியும். ஏன்னா மொத்தத்தையும் படிச்சிருக்கிறோம். எப்படினாலும் கேட்டாலும் எப்படினாலும் எழுதிடுவோம். ஆனா படிக்கல அப்படின்னா என்ன எது குறையும், மார்க்கு. அப்ப என் வாழ்வுக்கு என்னுடைய எல்லா காரியங்களும் மாற்றுவதற்கு வேத வசனம் எனக்கு அதிகமா எனக்கு தெரியணும், எனக்கு அதிகமா எனக்குள்ளார இருக்கணும். அதிகமா எனக்குள்ளார இருந்துச்சுன்னா அதன் மூலமாக அதிகமான வாழ்வு எனக்குள்ளார என்ன பண்ணும். அல்லேலூயா. அப்ப படிக்கிறது நல்லது, அதை காட்டில் வேத வசனத்தை உள்ள வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்ப ஒரு மனுஷன் வேத வசனத்தை எவ்வளோ உள்வாங்கி உள்ள வைக்கிறானோ அவ்வளவுக்கு அவன் வாழ்வு என்ன பண்ணும், அவனுக்கு வாழ்வு உண்டாகும். ஆமென். வாழ்வு உண்டாகல, எனக்கு நல்லதெல்லாம் வரல அப்படின்னா எனக்கு எது குறைவா இருக்குது, வேத வசனம். அப்ப இங்க சொல்றாரு கவனமா கேளு, வசனத்துக்கு செவிய சாய், அதை விட்டு பிரியாம இரு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லும் போது நான் என்ன பண்ணும், எப்ப பாரு இதையே சொல்றீங்கன்னு சொல்லக்கூடாது. இதையே சொல்றாரு ஆரம்பிச்சுட்டாரு போட்டு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஆமா. இப்ப இந்த நோட்ஸ் எல்லாம் எழுதுறதுல ஒரு ஏற்புல மட்டும் தான் போட்டு இருக்கு. நோட்ஸ் எழுதி சோனியா மட்டும் தான் போடுது. சோனியா ஒரு கையை தட்டுவோம். நீங்க போடும்போது ஒவ்வொரு நீங்க என்ன போட்டாலும் சிஸ்டர் அதுக்கு ரிப்ளை போடுவாங்க, கும்பிட்டு போட்டுருவாங்க நல்லா இருமான்னு சொல்லி. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த கும்பிடு போடுறதுக்காக நீங்க போடுறது இல்ல, நீங்க போடுறீங்க. சந்தோஷம். அல்லேலூயா. ஒரு ரிப்ளை வருது, ஒரு ரிப்ளை என்ன பண்ணுது, வருது. ஆமா தானே? உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க என்ன கத்துக்கிறீங்கிறத அதுல என்ன பண்றீங்க, போடுறீங்க. இப்ப எத்தனை எல்லாருமே எழுதுறீங்களா, ஆனா போடுறீங்களா? ஜெபம் பண்றேன், எல்லாருக்கும் போன் வருது. நல்ல போனா கொடுக்கும்போது ஆப்பிள் ஆரஞ்சு போனா கொடுக்கட்டும். அதையும் வாங்கிட்டு அப்புறம் மாங்காய் போன வேணும்னு பாப்பீங்க. ஆப்பிள், ஆரஞ்சு, மேங்கோ, அப்புறம் பைனாப்பிள். அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஒன்று துவங்கிட்டோம், நம்மகிட்ட ஒரு நற்கிரியை கத்த தொடங்கிட்டாரு. அது முடிவு பரிந்தும் காத்து நடத்த அவர் போதுமானவரா இருக்கிறார். அதான் அவர் சொல்றாங்க, மனுஷனுக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யும் போது எனக்குன்னு நீங்க போடாதீங்க, சகோதரிக்குன்னு போடாதீங்க. நான் கர்த்தர் எனக்கு சில தாளந்துல வச்சுக்கிறாரு. அந்த தாளந்துல நான் என்ன பண்றேன், பயன்படுத்திக்கணும். அப்படி பயன்படுத்திக்கும் போது அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன பண்றாரு, புரியுது. ஆமென். அப்ப என்ன சொல்றோமோ என்ன பண்ணீங்க தொடர்ந்து என்ன பண்ணாத போட்டுட்டே இருக்கணும். கேட்கறாங்க கேட்கல, பாக்குறாங்க பார்க்கல. ஏன் கர்த்தருக்காக நான் என்ன பண்றேன், வாழ்ந்து கொண்டு என்ன பண்றேன். அல்லேலூயா. அப்ப இந்த மாலை வேலை நல்லா புரிஞ்சுக்கணும். சத்தத்துக்கு செவி கொடுக்குறீங்களா, ஆட்டோமேட்டிக்கா கர்த்தருடைய வார்த்தையை படிக்க ஆரம்பிச்சிருங்க, அதை கேட்க ஆரம்பிச்சிருங்க, அதுக்குள்ளார வாழ ஆரம்பிச்சிருங்க. வாழ்ந்துட்டீங்கன்னா அந்த வாழ்க்கை உங்களை வாழ வச்சிருங்க. 100% வாழ வைக்கும். உலகத்துல வேணா 90% 80% சொல்லுவாங்க, அதையும் வாழ முடியாது அவனால. ஆனா அந்த வார்த்தை மாத்திரம்தான் 100% வாழ வைக்கும். அதான் ஈசாக்குக்கு 100 மடங்கு. இதெல்லாம் முன்னுக்கு ஏற்கனவே போதிச்சுக்கிறேன். 100ன்னா 10 வந்திருக்காது. நம்மளாம் நெல் அடிக்கிறோம், அதிர் வருது இல்லையா, ஆனா வந்திருக்காது. ஏன்னா எல்லாமே நெல்லாத, 1 பதர் கூட பார்க்க முடியல. நீங்க உங்க வாழ்க்கையில பதறான இருக்குதுன்னா
வார்த்தைக்குள்ளார நிலைச்சிருக்காம இருக்கிறார். திரும்ப வார்த்தைக்குள்ளார வந்து அதுக்காக மனசை குற்றப்படுத்திக்கிட்டு நான் பண்ணிட்டேன் ஆண்டவரே, அப்படிலாம் ஆண்டவரே நான் என்ன பண்றேன், மனம் திறந்து திரும்ப வாசிக்கிறேன், உதவி செய்யும். தொடர்ந்து என்ன பண்ணுவாங்க, அதில் பயணம் பண்ணணும். நீங்க தொடர்ந்து பயணம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில ஒண்ணு உங்களை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க எதெல்லாம் தேடி போனீங்களோ அதெல்லாம் உங்களை தேடி வந்துட்டு என்ன பண்ணும், கண்டிப்பா சொல்றேன், அது வந்து உங்க வாழ்க்கையில் பலிக்கும். வேணாங்க அல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த ஏசி போன கயிற்றுல பாருங்க, ஒரே டஸ்ட் இங்க சாத்தியிருக்கான், அங்க எல்லாம் பாருங்க டஸ்ட் வந்துருக்குது. யோசிச்சு பாருங்க. அப்ப டஸ்ட் வருது தெரியுதுன்னா ஆசீர்வாதம் வருமா வராதா? டஸ்ட் வந்துருச்சு, சாத்தி வச்சே வருது. என் மேல் வந்து எனக்கு பலிக்குன்னா நான் செய்ய கதவு சாத்தி இருக்கும், ஆசீர்வாதம் உள்ள கொட்டி இருக்கும். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆசீர்வாதம் என் மேல வந்து கொட்டும், குமியும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பாங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா நான் அதை தொடர்ந்து என்ன பண்ணுவேன், அல்லேலூயா. அதனால எதை செய்தாலும் கர்த்தருக்கு செய்ய ஆரம்பிச்சிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கண்டிப்பா ஆசீர்வாதம் மழை, ஏற்ற காலத்துல தேசத்துல மழை பெய்யும். கண்டிப்பா மழை பெய்யும். வாக்கு கொடுத்துதான் கொடுத்துருக்கேன். கிளைமேட் வர சில்லுதான் எப்படி இருக்குது, நல்லா நீங்க இதே தூக்கலாம்டாப்பா அப்படின்னு நினைச்சிட்டே வர்றேன். ஏன்னா சில்லுன்னு ஆகி போச்சு. எப்படி கிளைமேட்டு அப்படி யோசிச்சு பாருங்க. இதுக்கே அப்படின்னா ஏசி போட்டா எப்படி இருக்கும்? வீட்டுல ஏசி போட்டோம் என்ன நினைப்போம், எம்மா நமக்கு பிரச்சனை இல்லடா. ஏன் ஏற்கனவே ஒண்ணு என்ன பண்றது நமக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, கர்த்தர் எல்லா விதத்திலும் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு வழி இல்லை, எல்லா வழிகளிலும். அதான் கற்பத்தின் கனி, நிலத்தின் கல்வி, மாடுகள் பெருக்கம், வேலை செய்யற இடம், ஒரு இடத்துல கூட நமக்கு அழிவு கிடையாது, ஒரு இடத்துல கூட குறைவு கிடையாது. எல்லா இடத்துலயும் ஆசீர்வாதம் தான். ஆமென். அல்லேலூயா. இப்ப நீங்க போகும்போது எப்படி போகணும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், என் தலை மேல ஆசீர்வாதம் இருக்கு, சஞ்சல தயப்பெல்லாம் ஓடி போச்சு, நித்திய மகிழ்ச்சி என் மேல தலையில என்ன பண்ணுது இருக்கு, சந்தோஷமா போகணும். சந்தோஷமா போகும்போது டமால்னு ஒரு இடி வீழ்ந்து வச்சுங்களா என்ன நினைப்போம்? அப்பதான் சொன்னேன், அதுதான் ஓவரா கொஞ்சம் நம்ம சிரிக்க கூடாது போல் இருக்கு. ஓவரா இருந்துட்டோமோ? இல்ல கர்த்தர் ஓவரா தான் சொல்றாரு ஆசீர்வாதத்தை. பூமியில சகல ஜாதி உன்னை மேன்மையா இருக்குன்னு ஓவரா சொல்றாரு. அவருக்கு தெரியாதா மைக்கில் வந்து தட்டி தான் வைக்கணும், கொஞ்சம் தட்டி வச்சாதான் அவன் சரிப்பட்டு வருவான். அப்படி தட்டி வைக்கலாம்ல, தட்டி வைக்கல. உன்னை மேல அனுப்புறப்பா, எவ்வளவு மேல என்ன கொண்டு வர, ஆனா கட்டளைகளை கற்பனைகளை இதுல நான் சரியா இருந்துட்டேன்னா நான் மேல வந்துட்டே இருக்குன்னு அர்த்தம். இதுல குறைவா இருக்குன்னா நான் கீழே இருக்குன்னு அர்த்தம். உடனே கர்த்தர் என்ன தட்டி வைக்கிற வைக்கிற போட்டிருக்கு அப்படின்னா இல்ல. அல்லேலூயா. அதனால கர்த்தர் எனக்காக ஏற்படுத்தின எல்லா ஆசீர்வாதங்களும் என் மேல வந்து எனக்கு பலிக்கும், உங்கள் மேல வந்து பலிக்கும். வசனம் குறை வரும்போது வாழ்க்கையில குறைவு வரும், வசனங்கள் விருத்தி அடையும் போது வாழ்க்கையில விருத்தி உண்டாகும். வசனம் விருத்தி அடைந்தது, சீஷர் தொகை பெருகிச்சு. சீஷர் தொகை எப்படி பெருகிச்சு? வசனம் விருத்தி அடையுது. அப்ப வசனம் என்பது எப்படிப்பட்டது? விருத்தி அடைய வைக்கிறது. வசனம் என்ன பண்ணும்? வளர்ச்சியை கொண்டு வரும், மேன்மையை கொண்டு வரும், உயர்வை கொண்டு வரும், நல் பாதுகாப்பை கொண்டு வரும். அப்ப எனக்கு எது தேவை என் வாழ்க்கைக்கு? வசனம் தேவை. வசனம் எந்த அளவுக்கு எனக்கு தேவையோ, வார்த்தைகள் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எனக்குள்ளார வரும்போது இல்லையா, வசனம் விருத்தி அடைந்தது, சீஷர் தொகை பெருகிட்டு. அப்ப கண்டிப்பா எனக்கு பெருக்கம் உண்டு, எல்லாத்திலும் நான் பெருகி இருப்பேன். ஆனா முதல்ல வசனம் எனக்குள்ளார விருத்தி அடையணும். ஆமென். வசனம் விருத்தி அடையும் போதெல்லாம் என் வாழ்வுக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளும் கர்த்தர் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உண்மையிலே இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒருவருக்கும் ஒரு கார் இருக்கும். ரோசிலுக்கு கூட ஒரு கார் இருக்கும். பாப்பா சின்ன பாப்பா சுகன்யா பொண்ணு சின்ன 2வது பொண்ணு கூட ஒரு கார் இருக்கும். அது கீன்னு அடிச்சுட்டு வரும். எங்க பார்க் பண்றதுன்னு நம்ம இடத்தை பார்த்துட்டு அங்க உங்களுக்கு ஒரு பார்க்கிங் என்ன பண்ணும்? நம்பவே மாட்டேங்குது. லேசா நம்புறாங்க போல இருக்கு. நீங்க ஓபிக்கு போங்க, டாக்டர் நிறுத்துறதுக்குன்னு பார்க்கிங் வச்சுக்கிறாங்க. 2 வீலர் நிறுத்துறதுக்கு ஒரு பார்க்கிங் இருக்குது, கார் நிறுத்துறதுக்கு ஒரு பார்க்கிங் என்ன பண்ணுது இருக்குது இல்லையா? அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணுது, நம்ம ஆளுங்க அப்படி என்ன பண்ணுவோம், வந்து காரை அதை விட்டு காரா அப்படி தலையை சுத்தக்கூடாது. என் மேல வந்து எனக்கு பலிக்கும் சொல்லிருக்கு, என் மேல வந்து எனக்கு பலிக்கும். நான் போய் அலைஞ்சு திரிஞ்சு ஒட்டுறது இல்லை, என் மேல வந்து பலிக்குன்னு சொல்றாரு. என் மேல வந்து என்ன பண்ணும்? ஒற்று மட்டும் தான் ஒட்டும் இல்லை, என் மேல வந்து பலிக்கும், எல்லாம் ஒட்டும். நீ குறைவே வர நான் பார்க்கவே மாட்டேன், தாட்சியை பார்க்கவே மாட்டேன், நான் வறுமையை பார்க்க மாட்டேன், குறைவே என் வாழ்க்கையில வராது. நான் அனுமதிக்க விரும்பல. அல்லேலூயா. அனுமதிச்சிடாதீங்க அதை. பரவாயில்ல, கொஞ்ச நாள் நான் கொஞ்சம் கஞ்சி சோறையே சாப்பிட்டு இருக்கிறேன். எல்லாம் இருந்து கஞ்சி சோறு சாப்பிடலாம், தப்பு கிடையாது. ஆனா ஒண்ணுமே இல்லாம கஞ்சி சோறு சாப்பிடலாம். அல்லேலூயா. அப்ப என் மேல வந்து எனக்கு பலிக்கும்.
என் மேல வந்து எனக்கு பலி கொடு. நான் வாழ்ந்துருக்கேன். எடுத்துக்கலாமா?